அடுத்து இதுவரை நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் இனி செய்ய வேண்டிய விஷயங்களையும் சிறப்பாக எடுத்துக்கூற வருகை தர இருக்கின்றார் நம்முடைய சங்கத்தின் செயலாளர். அவர்களை வருக என வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன், வளர்க கொங்கு சமுதாயம். பவானி கொங்கு வேளாளர் சமூக நல சங்க கொங்கு மகால் திருமண மண்டப கட்டிடப்பணி ஆலோசனை கூட்டத்தின் தலைவரும் எங்களுக்கு நல் ஆலோசனைகளை அப்பப்பொழுது வழங்கி வரும் அன்னார் காடைகுல பாசமுக NCC KM ராமசாமி அவர்களே, சங்கத்தின் பொருளாளரும் கொங்கு சமுதாய பணியில் சிறு வயது முதலே தன்னை அர்ப்பணித்து கொண்ட தம்பி விவசாயி காடைகுல ராஜா அவர்களே, மண்டப பணிகளில் தலைவருக்கு உற்ற துணையாய் இருந்து செயல்படும் சங்கத்தின் மாப்பிள்ளை KP உபதலைவர் KP ரவிச்சந்திரன் அவர்களே, திருமண மண்டபம் கட்டிடப் பணிகள் தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து மண்டப வேலைகளை கண்காணித்து சிறப்பாக பணியாற்றி வரும் எனது அருமை மாமா SSK சுப்பிரமணியம் மாமா அவர்களே, தேனீக்கள் மலர்களில் இருந்து சிறிது சிறிதாக தேனெடுத்து வந்து தேன்கூட்டில் சேர்ப்பது போல சங்க உறுப்பினர்களிடம் இருந்து சிறிது சிறிதாக பணம் வசூல் செய்து வந்து கடந்த 3 வருடங்களாக கட்டிடப் பணிகளை தடையில்லாமல் நடைபெற அரும்பணி செய்து வரும் எனது அருமை பாசமிகு செயற்குழு, ஆலோசனை குழு, கட்டிடக்குழு பணி உறுப்பினர்களே, தன்னுடைய முழு முயற்சியால் 2.5 ஏக்கர் மண்டப இடத்தை நமக்கு கிரயம் செய்து கொடுத்தது அல்லாமல் மண்டப கட்டிடப் பணி வேலைகள் தொடங்கியதிலிருந்து குறிப்பாக கடந்த ஒரு வருடமாக தன்னுடைய சொந்த கட்டுமான பணிகளுக்கு கூட நேரில் செல்லாமல் தினசரி 3 மணி நேரம் நமது மண்டபத்திற்கு வந்து எங்களையெல்லாம் ஊக்குவித்து அனைத்து பணிகளையும் போர்க்கால அடிப்படையில் கொங்கு மகால் திருமண மண்டபம் திறப்பு விழா 6/9/24 தேதிக்குள் முடித்திட மிகச் சிறப்பாக பணி செய்து வரும் காடையம்பட்டி காடைகுல அன்னார் சீனிவாசன் அவர்களே, ஏன்னா தலைமைகள் 3மே காடகோட்டமாக இருக்குது, நான் என்ன செய்யட்டுங்க. அதாவது எங்கள் நிறுவன தலைவர் ஐயா NK முத்துமு காடகோட்டம் தான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் சொல்லிய வாக்குக்கு ஏற்ப இந்த பணியை இவர்கள் எடுத்து செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று எங்களுக்கு இந்த பணியை வழங்கிய சங்கத்தின் ஆணிவேராகிய கொங்கு மண்டலம் முழுவதும் பரவி கிடக்கும் சங்கத்தின் உறுப்பினர் சொந்தங்களே, மேலும் சங்க திருமண மண்டப வேலைகளில் கடந்த கிட்டத்தட்ட 15-16 வருடமாக எங்களுடன் பணி செய்து வரும் சங்க பணியாளர்களில் கோபு, தேவகர், பிரேம்குமார் அவர்களே, சங்கத்திற்கு மைக் செட் அமைத்து கொடுத்து சிறப்பாக கட்டிடப்பணி குழு உறுப்பினர் கார்த்தி அவர்களே, இந்த நமது கட்டிடத்தை வந்து மிகச்சிறப்பாக GKV கான்ட்ராக்டர் வந்து நாங்கள் பார்த்த வகையில் அவங்க இதுவரையில் 10 மண்டபம் கட்டியிருக்காங்க. அன்னார் சீனிவாச அண்ணன் தான் நம்ம கோபியில் போய் ஒரு மண்டபத்தை பார்த்து வந்தோம். அதனுடைய கட்டுமானத்தை பார்த்துட்டு தான் நம்ம வந்து மொத்தம் 4 டெண்டர் வந்ததில் இவங்களுக்கு கொடுக்கலாம், நீட்டாக சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி பாரதி மண்டபம்ட்டு கோபியில் டாக்டர் கட்டியிருக்காரு. அதை வச்சு தான் அவங்களுக்கு கொடுத்தோம். அந்த GKV மண்டபத்தினுடைய இங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் சூப்பர்வைசர் ராம்குமார் சூர்யா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான காலை வணக்கம். இப்போது புதிய உறுப்பினர்கள்லாம் சில பேர் வந்திருப்பாங்க, அதனால் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். நம்ம சங்கத்தில் நமது பவானி கொங்கு வேளாளர் சமூக நல சங்கம் வந்து சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா காடைகுல NK முத்து அவர்களால் 4/5/2006 துவக்கப்பட்டது. நமது சமுதாயத்தின் அடையாளமாக, ஏன்னா ராஜா சொன்னது மாதிரி நம்ம ஊரில்
இருக்குல்லே கோமு செட்டியார் 15 வீடு இருக்காங்க, அவங்களாம் ஒரு சின்ன மண்டபம் வச்சுருக்காங்க. நிறையா சின்ன சின்ன கேஸ்டில் இருப்பாங்க, தெரியும் உங்களுக்கு. அவங்களுடைய ஜனத்தொகை வந்து ரொம்ப கம்மி, பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அவங்கெல்லாம் ஒவ்வொரு மண்டபத்தை அடையாளம் வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயுமே குமாரபாளையம், ஈரோடு எல்லா பகுதியிலையும் இருக்காங்க. டோட்டலாக திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், ஈரோடு எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. நம்ம குமாரபாளையத்தில் 96ல் மண்டபம் கட்டும் போது அதில் என்னோட பணியும் இருந்ததுங்க. அப்போ நான் செயற்குழுவாக இருந்து பவானியில் ஒரு 20-30 பேர்த்து சேர்த்து அந்த மண்டபத்துக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த ஆசையினால் பவானியில் நான் வந்து 76ல் இங்கே வந்து செட்டில் ஆனதுனால இங்கேயும் ஒரு மண்டபம் கட்டணும் அப்படின்னு தான் இந்த சங்கம் ஆரம்பித்த உடனே நாங்கள் அந்த நிர்வாகக்குழுவில் வந்து ஒரு முடிவு செஞ்சு நம்ம பகுதியிலேயே நம்ம கொங்கு சமுதாயத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்துக்குன்னா அந்த கொங்கு மண்டபம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2006ல் மண்டபம் கட்டலான்னு தீர்மானம் பண்ணி தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. அந்த மாதிரி 2006லேருந்து 2009 வரையிலும் உறுப்பினர்கள் வந்து அன்றைக்கி வந்து 5000 ரூபா மட்டும் உறுப்பினர் சந்தா வச்சு வசூல் பண்ணோம். கிட்டத்தட்ட 649 பேர் நம்ம உறுப்பினராக சேர்த்திருந்தோம். சேர்த்து 2011ல் இந்த இடம் 2.5 ஏக்கர் இடம் வந்து 2011ல் வாங்கப்பட்டது. எக்ரிமெண்ட் போட்டு வாங்கப்பட்டது. எக்ரிமெண்ட் மட்டும் போடப்பட்டது. சில சிறு தடங்கள் காரணமாக அது தள்ளிக்கிட்டே போய் நம்ம அண்ணன் சீனிவாசன் மற்றும் உள்ளூர் தொட்டிப்பாளையத்தை சேர்ந்த பிரமுகர்னால நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அதில் முழு முயற்சி 99% அண்ணன் சீனிவாசன் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி 9/3/2018 இந்த இடத்த நம்ம கரை பண்ண முடிஞ்சது. 9/3/2018 இடம் கரை பண்ணோம். அது பிறகு 24/11/2018 கால் போட்டோம். சிறப்பு கால் வந்து சிறப்பாக பயன்படுத்துது. அந்த 2011 மாதம் கால் போட்டதுலேருந்து டிடிபி அப்ரூவலு, அப்புறம் அந்தியூர் ரோடுக்கு அப்ரோச் பண்ணுறதுனா அது கலெக்டரேட்டை பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அந்த கலெக்டர் பர்மிஷனு இடையில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு வந்தது. இடையில் 2020ல் கரோனா வந்து அதில் ஒரு வருஷம் லேட் ஆச்சு. இந்த பிரச்சனையினால் கொஞ்சம் தாமதம் ஆகியும் அவங்க வந்து ஏற்கனவே ராஜாவுக்கு மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. என்னோட ராஜாவுக்கு மண்டபம், எனக்கு லாட்ஜு, ராஜாவுக்கு லாட்ஜு கட்டி கொடுத்தது அவங்க தான். எனது வீடு எல்லாமே அந்த சுந்தரம் ஆர்கிடெக்ட் தான் கட்டி கொடுத்தாங்க. அதனால் அவர் தலைமையிலேயே ஆர்கிடெக்ட் அமைச்சு ஜிகே வேலுமணிக்கு இந்த டெண்டர் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு 9/7/2021 இதான் நம்ம மண்டபம் பில்டிங் வந்து மறுபடி ஸ்டார்ட் பண்ணதுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிப்போச்சு. 22, 23, 24 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட முடிய போகுதுங்க. அதோட இந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு வேலைகள் வந்து கொஞ்சம் சுலபாக தான் நடந்திருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம அவங்க போகிற ஸ்பீடுக்கு நம்ம வந்து ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியல. உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் வசூல் பண்ணி தான் நம்ம வேலைகள் கொடுத்தோம். ஏன்னா வாரம் என்ன பில் ஆகுதோ அந்த பில்லுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேலைகள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் 2018லேயே 50-60 பேர் 1 லட்ச ரூபா முழுசாக கொடுத்தவங்க இருக்காங்க. 19 கொடுத்துருக்காங்க. நிறையா கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாமே நிறையா பேர் ஒரு 200-300 பேர் நமக்கு முழுசாக கொடுத்துட்டாங்க. சில பேர் அந்த விவசாயம், கொரோனா பிரச்சனை, தொழில் சரியில்லாமல் போனது, அதனால் கொஞ்சம் தர முடியாதனால லேட்டானதுனால நாமளும் வேலைகளை வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் வேலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுக்கு. ஃபால் சீலிங் வேலை முடிஞ்சிருச்சு. மேலே ரூம்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த கோட்டாக்கல் வேலை முழுசும் முடிஞ்சிருச்சு. இந்த கிச்சன், இந்த 2 கிச்சன் நம்ம வந்து மெயின் கிச்சன் ஒன்று, இது அடிஷ்னல் கிச்சன் ஒன்று போட்டிருக்கிறோம். பஃபே கால் இதில் எல்லாம் கோட்டாக்கல் போட்டிருக்கு. மெயின் ஹாலுக்கும் டைனிங்க்கும் வராண்டாவுக்கெல்லாம் வந்து மார்பிள் வந்து ஜெம் கிரைனைட்டு நமக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களே கூட கூட்டிகிட்டு போய் ராஜஸ்தானில் 1 வாரம் நிர்வாகக்குழு நாங்கள் 5 பேர், அவர் சீனன் வர முடியல, அவருக்கு சேர்த்து தான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தோம். இருந்தாலும் அவர் வர முடியாதனால நாங்கள் 5 பேர், அவர் ஜெம் கிரைனைட் ஒருத்தர் 2 பேர், அவரும் சேர்த்து 1 வாரம் கேம்ப் போட்டு இருக்கிறதுலையே இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ கிரைனைட் எல்லாமே 14 mm 15 mm தான் இருக்கும். நாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே 18 mm. அதுக்காக அந்த 18 mm எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு இந்த மார்பிள் ஏரியா இருக்குதுங்க. அந்த மார்பிள் ஏரியா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பூரா சுற்றணும்னா ஈரோடு டவுன் ஏரியா பூரா ஒரு 10 மைல் சுற்றளவில் இருக்கக்கூடிய அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 10,000 கடைகள் இருக்கும். அதில் நாம் செலக்ட் பண்ணி இந்த 18 mm கிடைக்கிற இடமா பார்த்து வாங்கி
அதில் விலை குறைச்சி நம்ம தலைவர் ஐயா பட்லர் ஹிந்தியிலேயே பேசி அவனை ஒரு வழி பண்ணி அவன் ஹிந்தியில் பேசுகிற அவர் என்சிசியில் இருந்ததுனால ஐயா கொஞ்சம் ஹிந்தியில் பேசினார். நாங்கள் கூட்டிகிட்டு போனவர் அவர் ஜம் கிரைண்ட்காரர் ஹிந்தி பேசினார். அங்கே ஏஜென்ட் ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம வாங்கினது எல்லாமே 87 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு, 90 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வாங்கினோம். இந்த 18ங்கிறதுனால ஒரு 7 ரூபா 10 ரூபா கூட இருந்தது. ஆனால் அதனுடைய மார்க்கெட் இங்கே இல்லை. மார்க்கெட் அந்த இங்கே எங்கேயுமே போனீங்கன்னா 18 கிடைக்காது. 18ங்கிறது அங்கே அது மாதிரி ஒரு சில கடைக்காரர் தான் வச்சுருக்காங்க. ஒரு கடையில் எங்களுக்கு 97 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவங்க அப்பா வந்த பிற்பாடு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, நீ எதுக்கடா விலை குறைச்சி கொடுத்தேன்னு. நம்மகிட்ட வந்து உள்ளே இருந்து வந்து சொன்னாங்க, இந்த ராஜா தான் வந்து சொன்னான், ஆனால் என்னென்ன பண்ணீங்க, அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, அவன் கொடுக்காத லாட்டை கொடுக்காதங்கிறான், பையன் வேலை பேசிட்டு நான் கொடுத்துறோம் அப்படிங்கிறான். அந்த மாதிரி நாங்கள் சிறப்பாக அந்த இதில் வந்து எங்களுக்கு அது நல்லா அமைஞ்சது. அந்த 18 கல் வந்து ஏன்னா அந்த கலர் கிரைனைட்ஸ் ஒரே கிரைன்ஸ் வந்துன்னா தான் ஒரே மேட்ச் ஆகுங்கிறதுக்காக நாங்கள் தேடி பிடிச்சி அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த வாங்கின வகையில் எங்களுக்கு ஜம் கிரைனைட் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. மேலே ரூம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லா ரூமுக்குமே வித் ஏசி, வாட்டர் ஹீட்ரு, கப்போர்டு, பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் லாட்ஜில் கூட அந்த பெனிஃபிட் பண்ணலை. அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் எல்லாமே. நம்ம காசு ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இந்த ஏரியா கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டால் நம்ம அன்னை ரவி மாப்பிள்ளை தான் குரூப்பு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நம்ம மண்டபம் கொங்கு மண்டலத்தில் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஈடாக நம்ம வேலைகள் எல்லாமே 200% ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும். ஏன்னா நம்ம வாங்குறது எல்லாமே JSW இல்லைன்னா வைசாக் இந்த மாதிரி கம்பிகள் முதற்கொண்டு இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே. கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம பில்டிங் உட்காந்துருக்கிற இடம், இந்த இடம் மட்டும் 265 ஃபைலு, காம்பவுண்டு வாலுக்கு 131 ஃபைல். ஒவ்வொரு ஃபைலும் 7 மீட்டர்லேருந்து, அதாவது 20 அடியிலிருந்து 30 அடி வரையிலும் போயிருக்குது கீழே. ஒவ்வொரு ஃபைல் ஆழம் போனது, அதுக்கு அத்தனை கம்பி சொருகிறோம். அந்த 20 மீட்டருக்கு கம்பி உள்ளே இறங்கி இருக்குது. இதில் 265 ஃபைலு சேர்ந்து 170 போஸ்ட் மேலே ஏறிடுதுங்க. 3 ஃபைல் ஒரு போஸ்ட்டாக வந்திருக்குங்க. நீங்கள் எத்தனை சுனாமி வந்தாலும் நம்ம பில்டிங் ஒன்றாகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் போட்டிருக்குங்க. அதே மாதிரி காம்பவுண்டுக்கு 130 ஃபைலு, 10 அடிக்கு ஒரு ஃபைலு, இதே அளவு ஸ்ட்ராங்கில் போயிருக்குங்க. இதெல்லாம் அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இதுதான் ரீசனு. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியும், டைல்ஸ் போட்டால் ரொம்ப சீப்பாக தான் ஆகும். இன்றைக்கி 40 ரூபா 50 ரூபாய்க்கு டைல்ஸு, லேயிங் 10 ரூபா 15 ரூபா. மார்பிள்ஸ் லேயிங்கில் ரொம்ப லேயிங் சார்ஜ் ரொம்ப அதிகம், காஸ்ட்டு அதிகம். அதே சமயத்தில் கிரைனைட் போட்டால் இன்னும் சீப் தான், ஏன்னா பாலிஸாட வந்துடுது, இது பாலிஸ் ஓட்டணும். ஆனால் கிரைனைட் போட்ட வகையில் போய் பார்த்தோம்னா நீங்கள் வீட்டிலே பார்த்துருப்பீங்க, ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே பொரிச்சல் வந்துடுது. மார்பிள் ஒன்று தான் லாங் ஸ்டாண்டிங் தலைக்கட்டுக்குமே கிடக்கும். நம்ம பார்த்துருப்பீங்களா எல்லா கோயில்லையும் மார்பிள் போட்ட இடத்துலையெல்லாம் 50 வருஷம் 100 வருஷம் ஆனதில் கூட மார்பிள் ஒன்றாகாது. அதனால தான் நம்ம காஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்லைன்ட்டு நம்ம மார்பிள் செலக்ட் பண்ணியிருக்கோம், டைல்ஸு செலக்ட் பண்ணாது, அதுதான் காரணம். அதே மாதிரி நம்ம விட்டுருக்கிற கான்ட்ராக்டு, ஏசி எல்லாமே காஸ்ட் வைஸு குறைச்சி தான் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஃபேன் வந்து 5 லட்ச ரூபா வருதுங்க, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த இன்னும் பட்ஜெட் இருக்குதுன்னா, இப்போ இந்த உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாக 100 டிகிரி தான் நம்ம ஈரோடு இது வரல ஹீட் இருந்தது. இந்த வருஷம் 110 டிகிரி வந்துருச்சு. அதனால் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரையில் இந்த பஃபே காலில் டைனிங் மெயின் கால் ஏசி பண்ணிடுறோம், ஆனால் பஃபே காலில் ஒரே ஹீட்டாக இருக்கிற பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய ராம்ராஜ் காட்டன்ல எல்லாம் உள்ளார வந்து மேலே இருந்து ஏர் கூலர், நம்ம வீட்டுக்கு ஏர் கூலர் வைக்கிறோம்ல, தண்ணி சர்க்குலேஷன், அது பம்பு கீழே இருந்து தண்ணி மேலே சர்க்குலேட் ஆகி மேலே போய் கீழே இறங்கும். இப்போ இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று 2 ஏர் கூலரு பிளான் பண்ணியிருக்குது. அதுக்கு 2 லட்ச ரூபா வருது. இப்போ பட்ஜெட்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பட்ஜெட்டு வெய்ய காலத்தில் போட்டிருக்கலான்னு ப்ரொவிஷன் பண்ணி வைக்கிறோம். சென்ட்ரலில் ஃபேனு 2 சைடு 2 ஏர் கூலர் கீழே இறங்கிடும். ஒரு நம்ம தலைக்கு மேலே ஒரு 5 அடி ஹைட்டில் நிற்கும். அது ஏரை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க மழை தோறல் மாதிரி. அப்போ பண்ணும்போது பஃபே காலும் நம்ம ஓரளவுக்கு கூலிங்காக இருக்கும் அப்படின்னு அந்த பிளானும் வச்சுருக்கோம். அது இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாம் ஃபைனான்ஸ் தட்டுப்பாடுங்கிறதுனால சம்மரில் பண்ணிக்கலாம், ரன்னிங்கான பிற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறோம். இப்போ மேலே வந்து ரூம் வேலை எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சது. கீழே பொண்ணு மாப்பிள்ளை ரூம் மட்டும் இப்போ கப்போர்டு எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்குது. ஜென்செட்டில் வந்து நமக்கு வந்து மெயின் ஹாலுக்கு டைனிங் ஹாலுக்கு ஏசிக்கு வந்து 250 kV ஜென்செட்டு கம்பெனிஸில் ஆர்டர் போட்டு 17 கோடி ரூபா போட்டு வந்துருச்சு. அது திங்கக்கிழமை காலையில் வருதுங்க. அதுக்கு இன்னொன்று வந்து 125 kV ஒன்று ஏசி ஸ்டாண்ட் பை எதுக்குன்னா மண்டபத்தினுடைய லைட்டுக்கு மட்டும். அது ஏசிக்கு, இதுக்கு லைட்டுக்கு. அதே மாதிரி மண்டபம் மெயின் ஹால் வந்து 88 டன் மெயின் ஹாலுக்கு ஏசியுமே, டைனிங்கு 33 டன் ஏசி.
ரூமுக்கு எல்லாமே 1.5 டன்னு 1 டன்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் 1.5 டன் ஏசி, எல்லாமே ஏசி ஹீட்ரு அது எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம விநாயகர் கோயிலை பொறுத்தவரை சபதி ஒருத்தர்கிட்ட நம்ம டோட்டலாக வந்து 5.5 லட்சம் ரூபாய்க்கு லேபர் கான்ட்ராக்ட் பேசி விட்டாச்சு. மீதி மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துட வேண்டியது. அதில் தான் அவர் பிறந்தக்காரர் ஒருத்தர் வந்து அந்த டோர் பண்ணி கொடுக்குறேன்ருக்கார் இலவசமாக. அப்புறம் அவர் விநாயகர் சிலையும் எடுத்து கொடுக்குறனாரு. நம்ம விநாயகர் சிலைங்கிறது நம்ம மண்டபத்தினுடைய பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கணும், தனி ஒருத்தரது வேண்டாம். ஏன்னா மூலவர் சிலைங்கிறது நம்ம மண்டபத்தில் பொதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வேண்டாங்க, கதவு மட்டும் பண்ணி கொடுங்க. நம்ம சிலைகள் இந்த மாதிரி நம்ம உங்களோட டொனேஷன் வாங்கி பொதுவாக எடுத்துடலாம், சிலைகள் விநாயகர் சிலை வந்து பொதுவாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை நடந்துகிட்ருக்குது. இப்போ இன்டீரியரும் பார்த்துருப்பீங்க. இன்டீரியரில் லைட் வேலையெல்லாம் முடிஞ்சது. அந்த மெயின் காலை பொறுத்தவரையிலும் இன்டீரியர் எல்லா வேலையும் முடிஞ்சது. மேக்ஸிமம் வந்து கீழே ஃப்ளோரிங் மார்பிள் போட்டால் வேலை முடிஞ்சது. ரூம்ஸிலிருந்து சரௌண்டிங் கண்ணாடி மட்டும் வரணும். அது கண்ணாடி மட்டும் ஃபிட்டிங் முடிஞ்சுன்னா அதில் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சது. இன்னும் பாக்கி இருக்கிற வேலை ஆனால் சீனண்ணா சொன்ன மாதிரி இன்னொரு 5.5 கோடி ரூபா அளவுக்கு பாக்கி இருக்கிற வேலை இருக்குது. இந்த பட்ஜெட் நாம் எதிர்பார்த்தது ஃபஸ்ட்டு 10 கோடி 12, இப்போ 18 நிற்கிது. இது ஒன்று தான் எங்களால் ஈடுகட்ட முடியாது. கிட்டத்தட்ட நிர்வாகக்குழுவுக்கு தெரியும், கடந்த 2 மாதமாக தலைவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ப்ரெஷர் எகிரிச்சு. வாரம் 25 லட்ச ரூபா பில் வருது. ஏன்னா 80 பேர் 2 ஷிஃப்ட்டு வேலை செய்கிறாங்க. எடுத்தோடனே 10 லட்சம் 5 லட்சம் தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு. இன்டீரியர் கேட்டால் 5 லட்சம், லேயிங் கேட்டால் 5 லட்சம், ஜிகேவி கேட்டால் 15 லட்சம். இந்த 2 மாதமாக எங்களால் எப்படி இதை கொண்டு போய் சேர்த்துறங்கிறது தலைவர் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது. அவ்வளோ ப்ரெஷர் என்க்ரீஸ் ஆகி தான் நிர்வாகக்குழு செயற்குழுவில் கூப்பிட்டு ஒரு 1,30,00,000 ரூபா அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டாந்து போட சொல்லி அவங்க டெபாசிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி இது வரலும் அவங்க போனோம். பேங்கில் வந்து அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னாடியே போன மீட்டிங்லேயே உங்களுக்கு சொன்னோம், இது உறுப்பினர்கள் வந்து நம்ம பழைய உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் 404 260 பேர் நம்ம 5,000 கொடுத்த மெம்பர் வரல. அவங்க வருவான்னு எதிர்பார்த்தோம். அந்த மெம்பர்களை எங்களால் 5,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்காதுன்னு சொன்னோன்னே பேங்க் லோனுக்கு பிளான் பண்ணி, அப்புறம் பேங்க் லோனில் என்ன ஒரு மைனஸ் ஆகி போச்சுன்னா, எந்த ஒரு லோனாக இருந்தாலும் அடிஷனல் கொலாட்ரல் ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு பில்டிங் லோன் வாங்கினீங்கன்னா அந்த பில்டிங் இல்லாமல் இன்னொரு பில்டிங் கொலாட்ரல் கொடுக்கணும். இதை வந்து 2ஆக பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் 1.5 ஏக்கரா தனி 1 ஏக்கரா வச்சுருந்தீங்கன்னா நீங்களே கொலாட்ரல் கொடுத்துக்கலாம். ஒரே பில்டிங்காக இருக்கிறதுனால கொலாட்ரல் கண்டிப்பாக தனியாக வேணும் அப்படின்ட்டாங்க. நாங்களும் பேங்க் ஆஃப் பரோடா, கேவிபி எல்லா பேங்க்லேயும் பேசி பார்த்தோம். எதாக இருந்தாலும் கொலாட்ரலுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் வேணும் அப்படின்ட்டாங்க. அது பிறகு தான் நிர்வாகக்குழு 5 பேர்த்துடைய சொத்தை ஈடு பண்ணி கொலாட்ரல் கொடுத்து இந்த 6 கோடி ரூபா சேங்ஷன் பண்ணோம். அதில் தான் இந்த அளவுக்கு வேலை அது பேங்க் லோன் வாங்கின பிற்பாடு தான் நாங்கள் வேலையை ஸ்பீடு பண்ண ஆரம்பித்தோம். அதுலேருந்து ஏன்னா கலெக்ஷனும் பண்ணி இது பண்ண முடியலன்ட்டு தான் அது பிறகு பேங்க் லோன் வாங்க ஆரம்பித்தோம். அதிலிருந்து வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது, ஸ்பீடாக நடந்துகிட்ருக்குது. பேங்கில் இது வரல 5,40,00,000 வாங்கிட்டு நான் ஒரு 60 லட்சம் தான் அங்கே பேலன்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது இந்த 6-9 டேட்டை வந்து எக்காரத்தை கொண்டு மாற்றக்கூடாதுங்கிறதுல தான் இவ்வளோ தூரம் ஸ்பீடாக போனது. ஏன்னா ரீபேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருங்க. பேங்கில் வந்து நம்ம லோன் போட்டு 12 மாதம் ஆயிடுச்சு, அவங்க 12 மாதம் ஆச்சுன்னா ரீபேமெண்ட் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, டியூ கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் எவ்வளோது ஒரு சிரமப்பட்டாவது இப்போ இந்த 1,30,00,000 வாங்கி வேலைகள் தடையில்லாமல் நடந்தது. அதுக்கு தான் காரணம். அப்போ தான் வந்து டைமுக்கு நம்ம முடித்து இந்த 6-9 அது அண்ணங்கிட்ட 2-3 ஃபங்க்ஷன் கேட்டாங்க. இந்த 6-9 கொடுத்துடலாமான்னு சீனன்னா நான் கொடுத்துருவேன், நீங்கள் ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணால் போதும் அப்படின்ட்டார் அவர். அந்த அளவுக்கு அவர் இங்கே வந்து உட்காந்து வேலை வாங்கிட்டார் எல்லா ஆளுகள் எல்லாம். அவரோட டீம் ஆளுக்கு தான் 3 டீமு, பெரிய டீம் வந்து இன்டீரியரு, பெயிண்டிங், லேயிங் 3மே எத்தனை நாள் கொண்டாலும் இறக்குறாங்க. இன்றைக்கி 20 ஆள் வேணும்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லி அவர் கொண்டாந்து இறக்கி வேலை செய்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்திருக்கும். அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டாந்துட்டோம். இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம அடுத்தது வந்து இப்போது
ஐபிசி 1லிருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் சார்பில் சொந்த பந்தங்கள் யார் கேட்டாலும் இப்போ 2 பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, வேறு முகூர்த்தம் வேணுன்ட்டு கார்த்திகைலாம். அவங்களுக்கு வந்து மண்டப வாடகை வந்து நம்ம நிர்வாகக்குழுவில் பேசிகிட்டு இருக்கேன்னு நான் ஒரு முடிவுக்கு வரல. கொங்கு மாளிகை 3.5 லட்சம் வச்சுருக்காங்க, விவாகலட்சுமி 3 லட்சம் வச்சுருக்காங்க, கொமலை விகேஎஸ் 2.5 லட்சம் வச்சுருக்காங்க. இதுதான் பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் நம்ம சரௌண்டிங்கில். அதனால் நாம் வந்து 2.5, 2.25, 3 வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிர்வாகக்குழுவில் டிஸ்கஸ் ஓடிட்டுருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்ம பக்கத்தால் 2.5 ஏக்கர் நம்ம வந்து நேற்று நைட்டு தான் அண்ணன் வந்து கார் பார்க்கிங்கு பேசி அனுமதி வாங்கிட்டார். அதனால் நமக்கு கார் பார்க்கிங் பிரச்சனையே இல்லை. இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பக்கத்தாலேயே எங்கேயுமே கிடைக்காது. நமக்கு வந்து ரொம்ப சௌரியமாக இந்த 2.5 ஏக்கருக்கு வந்து நேற்று நைட்டு தான் பேசி, அது 1 மாதம் பேசிகிட்டு இருக்குது. அண்ணன் நேற்று நைட்டு சிரமம் பேசி ஒழுங்குபட்டியாச்சு. வருஷ வாடகை 2.5 லட்ச ரூபா. அவர் 6 லட்ச ரூபாய்க்கு கம்மி முடியாதுனாரு. அண்ணன் தான் பேசி கொண்டாந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு நைட்டு ஓகே பண்ணியிருக்குது. அதனால் அந்த 2.5 லட்ச ரூபா வாடகையுமே நம்ம வந்து வாடகைக்கு மண்டப வாடகை பேசுகிறவங்ககிட்ட ப்ளஸ் 10,000 ரூபா கார் பார்க்கிங், ஒரு நிகழ்ச்சிக்கு 10,000 ரூபா நம்ம பேசி அந்த 10,000 ரூபாய் தனியாக வாங்கி இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது நம்ம மாதன சக்தி சுகர்ஸில் ஒரு டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக கேட்டுட்ருக்காரு. அதுக்கு ஒரு ஃபார்மாட் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை அது ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். டோட்டலாக நம்ம பிளான் என்னென்னா, சக்தி சுகர்ஸு, பன்னாரி சுகர்ஸு, சக்தி மசாலா, ஆதர்ஸ் கல்வி நிறுவனங்கள், நம்ம முத்துசாமி அமைச்சர், கருப்பண்ணன் எம்எல்ஏ, வேறு முன்னாள் அமைச்சர்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டேயுமே இன்னும் யார் உங்கள் சார்பில் யாராச்சும் நன்கொடை தருவாங்க வாங்கன்னு சொன்னீங்கன்னாலும் வர்றோம். அடுத்த திங்கக்கிழமைக்கு மேலே எங்கள் நிர்வாகக்குழு வேலையை முழுதும் இந்த நன்கொடை வசூல் பண்ணுறதான். பொதுவாக என்ன நன்கொடை கிடைச்சாலும் நம்ம அவங்கள போய் பார்த்து நன்கொடை வரலாம். அத்தை மாமன் சொன்னார், அவங்க ஊரில் கிரானைட் கம்பெனி வச்சுருக்காரு, அவர்கிட்ட கூட போகலான்னு சொல்லியிருந்தார் சித்தாரில், அங்கேயும் போகலாம். அந்த மாதிரி அடுத்தது நன்கொடை ஒரு டீம் வந்து தனியாக வசூல் பண்ணலான்ட்டு அது பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த விநாயகர் கோயிலுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணிங்க. கொமலையும் நாங்கள் 96 கட்டும்போது எங்களுக்கு அங்கே என்ன சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, சைடு கிரில்லாம் ஒருத்தர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபேனு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபேனுனா அது ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. சேர் ஒரு 700 சேர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளதில் யாராவது பல்காக நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் டொனேஷன், அவங்க ஃபாதர் நேம் வச்சு கல்வெட்டு வச்சிடலாம். நம்ம வந்து என்ன டொனேஷன் பண்ணிங்கனாலும் அதை வந்து நம்ம கல்வெட்டில் கொண்டு வந்துடலாம். உறுப்பினர்களுக்கும் நம்ம கல்வெடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். டொனேட் பண்ணுறவங்களுக்கும் நம்ம கல்வெட்டில் போட்டு அவங்க என்ன பண்ணாலும் அதை வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபண்ட்ஸு டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து இந்த 5.5 கோடி வாங்கிறது எப்படி வாங்கலான்னு பிளான் வச்சுருக்கோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 96 கொமலை மண்டபத்தில் உறுப்பினர் சந்தா 10,000, ஆனால் ஃபோட்டோ உள்ளே வைக்கிறதுக்கு 25,000. அதில் நாங்களாம் கொடுத்தோங்க, 25,000 கொடுத்து ஃபோட்டோ வச்சோம். அந்த மாதிரி நம்ம மண்டபத்துலேயும் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு டைனிங் ஹாலில், மெயின் ஹாலில் வேண்டாங்க, டைனிங் ஹாலில் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு நிர்வாகக்குழுவில் கஷ்டப்பட்டு தான் பர்மிஷன் வாங்கினேன். யாரும் ஃபோட்டோ வேண்டாங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணணுன்னு எப்படி ஒன்று நிர்வாகக்குழுவில் ஃபோட்டோ வைக்கிறதுக்கே ஒத்துக்க மாட்டேன்னாங்க. இருந்தாலும் நம்ம அடிஷ்னல் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கும், நிறைய பேர் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு நினச்சி தான் அதுக்கு 50,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. யார் நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறதுனால ஃபேமிலி ஃபோட்டோ உறுப்பினர்கள் 50,000 ரூபா கொடுத்துட்டு பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்துடும். நம்ம சொல்கிற ஸ்டுடியோவில் வந்து எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சந்தோஷம், நான் அதுக்கு வரவேற்கிறேன். கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுனால தான் 50,000 வச்சோம். சந்தோஷங்க. கண்டிப்பாக உண்மைதான், தலைக்கட்டுக்கு இருக்கணும் இல்லைங்க, பண்ணலாம். சரி, கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள், நான் அதுக்கு வரவேற்கிறேன். இன்னும் சப்போர்ட் இருந்துன்னா சரி. ஏன்னா எனக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு பயந்துட்டு தான் நாங்கள் 50,000 வச்சோம். மெயின் காலில் பண்ண முடியாதுங்க. மெயின் கால் வந்து மேரேஜ் காலுங்க, அது சுத்தமாக இருக்கணுங்க, அது நீட்டாக இருக்கணும், அதில் எந்த ஃபோட்டோ வேண்டாங்க. சந்தோஷம், இதையும் கருத்தை எடுத்துக்கிறோங்க. எப்படி எங்களுக்கு என்கொயரி வருதோ அதை பார்த்து அதுக்கு மாதிரி அதை முடிவு பண்ணிக்கலாம்.
என்னன்னா இல்லை இல்லை ரைட்டு, அவர் கொடுக்கங்காட்டி தானே, அவர் மைண்டில் அது இருக்கங்காட்டி தானே சொல்கிறாரு, அதனால் தப்பு இல்லை. என்னண்ணா சந்தோஷங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாமே, அதாவது ஃபோட்டோவுக்காகன்னு வேண்டாம், சங்கத்தில் நம்மளால் ஒரு பார்ட்டிஷன் இருக்கட்டும்னுங்க கொடுக்கும்போது சந்தோஷம். அந்த மாதிரி கொடுங்க. இப்போது இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறத வந்து என்ன பண்ணலாம், உறுப்பினர்கள்ட்ட கேட்டோம், இன்னும் எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. சில உறுப்பினர்கள் இன்னும் 1 லட்ச ரூபா வாங்குங்க அப்படின்னாங்க. இந்த முனைப்பு மாமா அப்படி சொல்லிகிட்ருக்காரு, இன்னும் 1 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா எல்லா வேலையும் நீட்டாக முடியுங்க, இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறாரு. இன்றைக்குமே நம்ம மண்டபத்தினுடைய பட்ஜெட் வந்து முடியும் போது 18 கோடி, இடம் 10 கோடி, 28 கோடி ரூபா. 700 பேர் நீங்கள் சேர்ந்தீங்கனாலும் ஆளுக்கு 4 லட்ச ரூபா ஒர்த்து இருக்குது. இடம் இன்றைக்கி பக்கத்தால் தான் பிரகாஷ் மாமா 5 லட்ச ரூபாய்க்கு சென்று விற்றுட்ருக்காரு, மாப்பிள்ளை 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்ருக்குறாங்க. அதனால் நம்ம இடம் வந்து கம்மியாக நம்ம பட்ஜெட்டே இல்லை. அடுத்து பிரகாஷ் மாமன் சொல்லும்போது தான் ஞாபகம் டக்குன்னு ஒரு இது எழுதி வச்சுருக்கேன், மறந்துட்டேன். அதாவது நம்ம மண்டபத்தில் வந்து டிடிபி பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்குறதுலேருந்து பக்கத்தால் குடியிருப்பு போட்டு கொடுக்குற வரையிலும் பிரகாஷ் மாப்பிள்ளையுமே மோகன் மாப்பிள்ளையும் நமக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களுக்கு சார்பில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குடியிருப்புக்கு நம்ம இடம் இல்லாமல் அவர் இடத்த கொடுத்து எல்லாம் சௌரியமாக காம்பவுண்டை அந்தாண்ட கொடுத்து எல்லாமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தலைவரை வேறு அவங்க பாக்கெட்லேயே வச்சிட்ருக்குறாங்க, பஞ்சாயத்து தலைவர். அதனால் அந்த வேலையும் எங்களுக்கு அப்ரூவல் வேலையும் ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. இப்போது இந்த மண்டப சமாச்சாரமாக உங்கள்கிட்ட தான் கருத்து கேட்குறேன். மணிண்ணா வாங்க, ஏதாவது உங்கள் கருத்து சொல்லுங்க, வாங்க என்ன பண்ணலான்ட்டு. அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் என் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு அலிமுத்து அண்ணா வந்தார், வந்து இது மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இங்கே வந்து பார்க்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குதான்னு என்னால் உணர முடிஞ்சது. ரெண்டாவது எங்கள் மாப்பிள்ளையை கேட்டேன், அவர் நம்ம ஜூனியர் தானே, கேட்குற போது நீங்கள் மாப்பிள்ளையிலாட்ட காசு மட்டும் கொடுத்துட்டு நான் அலையிறேன், எங்களுக்கு தானே தெரியுமுன்னாங்க. ஆனால் இந்த அலையிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய இது. அப்போ ஒட்டுக்காரர் வருவார், வந்து காலிங் பல் அழுத்திட்டு நின்றுட்டே இருப்பார். யார் அப்படின்னு வந்து பார்த்தா எதுக்கு வந்தேன், கலெக்ஷன் தான் அப்படிம்பார். அதெல்லாம் பார்க்குற போது அவங்க சொந்த செலவில் சொந்த பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக போய் வசூல் பண்ணுறதுங்கிறது அவங்களையெல்லாம் உண்மையாலும் அவங்க பொற்பாதங்கள் தொட்டு வணங்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய கஷ்டத்தை இருக்குது. இப்போ நாம் இங்கே ஒன்றும் இல்லை பாருங்கள், 700 பேர் இருக்கிறோம். இந்த மண்டபத்துக்கு சும்மா வந்து ஒரு டீ காப்பி குடிச்சிட்டு போகிறதுக்கே வர முடியல, வர முடியாத ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. ஆனால் அவங்க இடைவிடாது இந்த மண்டபத்தை உருவாக்கி முடிக்கணுங்கிற எண்ணத்தில் பெரிய ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கும் போது எனக்கே வியப்பாக போச்சு. எங்கள் மாப்பிள்ளை சொல்லுவார், சும்மா இங்கே வந்து இருக்காதிங்க, வந்து மண்டபத்தை பாருங்கள், மண்டபத்தை பாருங்கள். அட பார்த்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வந்து பார்த்து பிற்பாடு தெரியுது நம்ம கொடுத்த பணத்துக்கு கம்மியோட இது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக நிற்கிதுங்கிறத என்னால் கண்குளிர பார்க்க முடியுது. அதே மாதிரி தலைவர் இவங்கெல்லாம் சொல்லையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது இதுன்னு சொல்கிற போது எனக்கு மன வேதனையாக தான் இருக்குது. இத்தனை பேர் இருந்துக்கிட்டு நாம் அவங்கள சிரமப்படுத்துறதுல எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. அதனால் நான் இன்றைய தினம் ஒரு முடிவெடுத்து இங்கே வந்திருக்கிறேன். மற்றவங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய முடிவுப்படி இன்றைய தினம் ரூபாய் 50,000 இந்த மேடையிலே கொடுக்கலான்னு நினச்சி பணமும் கொண்டு வந்திருக்கிறேன். இதை தலைவர் அவர்களோ அல்லது அலிமுத்தனோட பெற்றுக்கொள்ளவும். அதே மாதிரி தயவுசெய்து வக்கீல் அவர் நிறைய சம்பாதிக்கிற கொடுங்க, தயவுசெய்து என்ன வேண்டாம், பெரும் கஷ்டத்தில் இருக்கிறேன், இவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் நான் இதை கொடுக்குறேன். அதனால் யாரும் உங்கள் தகுதிக்கு என்னவோ எப்படி கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, நான் கொடுக்குறேன். யாரும் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. இல்லை இல்லை இன்னும் வாங்கிக்கண்ணா, பொருளாளர் வாங்கணும்ல, சரி பொருளாளர் ஒன்றும் வேண்டாங்க, இந்த விளம்பரம் நன்றி. அதே போல் ஐயோ அது வேண்டாண்ணா, அதாவது காடகுளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், சொன்னால் மாப்பிள்ளையெல்லாம் கோவப்படுவான்.
காடகுளத்தில் பொண்ணு எடுத்தாலும் சரி பொண்ணு கொடுத்தாலும் சரி அவன் கவுண்டர்னா நல்லா இருப்பாங்கிறது என் கண்கூட நான் பார்த்தது. சரி, அது வேண்டாம். இப்போ ரெண்டாவது, இவர்களுக்கெல்லாம் ஒரு சால்வை போட்டு மாலை மரியாதைகள் செலுத்த வேணும்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கோயிலுக்கு ஏதாச்சும் 2-3 சிமெண்ட்டாவது அதன் மூலிமா பாட்டுன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாயை நான் இந்த கொடுக்குறேன். இந்த மாலை இல்லை உங்களுக்கு மாலை மரியாதை செலுத்தணும்னு எண்ணத்தில் கோயிலுக்கு சார் இல்லை விநாயகர் கொடுத்துட்டேன். சரி, இல்லை இப்போ நான் ஒரு 10 துண்டு எடுத்துகிட்டு வந்து போடணும்னு நினைப்பேன். அந்த 10 துண்டுக்கு ஒரு 1000 ரூபா வரும்ல, அதை கொடுத்து ஒரு 2-3 சிமெண்ட் வருமே, அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணேன். சரி, ரொம்ப நன்றி. அதெல்லாம் மண்டபத்தை திருவிழா பண்ணுற நாளைக்கு அண்ணகிட்ட எல்லா மாலையும் வாங்கிக்கிறேன். ஓகே, அனைவருக்கும் இது சிறப்பாக அமைத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களை ஊக்குவித்த மணியண்ணன் அவர்களுக்கு நன்றி. வேறு கருத்து சொல்கிறேன்னா அங்கேருந்தே கருத்து சொல்லுங்கள், உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள். இல்லை அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலுமே எத்தனையோ வேலை செய்யலாம், ஆனால் மண்டபம் கட்டுறது சாதாரண சமாச்சாரம் இல்லை. நம்ம வீடு கட்டுறதுக்குள்ளேயே பிறந்த நாள் கெட்டு போயிடுது. இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு அவங்க எத்தனை பேர் வீட்டுக்கு நிறையா நடந்திருப்பாங்க. காலையில் 7 மணிக்கு வந்துடுவாங்க, ஏப்பா பணம் கொடுக்குறியா இல்லையான்னு. அதனால் எவ்வளோ சிறப்பாக செஞ்சாங்க. முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய கைதட்டல் ஆரவாரம் செஞ்சு மகிழ்ச்சி போகல அவங்களுக்கு தெரிவிச்சிடலாம். ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தால் இது இன்னும் நிறைய சிறப்பாக வேலை நடக்கும். அவங்க சுடக்கமாயிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாமே படுத்துக்கு. அதனால் இந்த 5 கோடி ரூபாய்க்கு ரொம்ப சாதாரணமாக பண்ணிடுவாங்க. எல்லோரும் பெரிய எல்லாத்திட்டையும் சக்தி சுகர்ஸில் அன்றைக்கே வந்து 1 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை தரதுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க கமிட்டின்னு சொல்லியிருக்கிறோம், அவங்களும் வரன்ருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி நல்ல முறையில் அவங்க எல்லா மண்டபத்துக்கும் கொடுத்துருக்குறேன், உங்கள் பவானி கொங்கு மண்டபத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் அவங்கள கூட்டிகிட்டு போய் அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரூபாய் வாங்கி தரோம். இன்னொன்று சொன்னார், உங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுனாங்க. எங்கள் அமைச்சர்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் நம்ம அமைச்சர்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் அதையும் வாங்கி தரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சிறப்பாக இந்த மண்டபத்தை செஞ்சவங்களுக்கு நன்றி. போட்ட ஏன் 1 லட்சம் ரூபா வாங்குறோம்னா இன்றைக்கெல்லாம் சாதாரணமாகி போச்சு. பெரிய பணக்காரர் நிறையா இருக்கிறாங்க, கந்துக்காரர் இருக்கிறாங்க, வட்டி கேட்க நிறைய இருக்காங்க. போட்டாவுக்கு வந்து அதுக்கு தான் ஒரு மரியாதையாக இருக்குது. 50,000 வாங்கி போட்டோ வச்சா நல்லா இருக்காது. 1 லட்ச ரூபா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் 1 லட்ச ரூபா ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் வரையிலும் கூட வைக்கிறதுக்கு நம்ம அவங்ககிட்ட அனுமதி வாங்கிக்கலாம். அதனால் எல்லோரும் 1 லட்ச ரூபாய் கொடுத்து, ஏன்னா அப்போ தான் 5 கோடி ரூபாய் நம்ம ரீச் பண்ண முடியும். அதனால் எல்லோரும் அங்கே மாப்பிள்ளை பேர் ரெடியாக இருக்கிறாரு. எங்கள் ஊர் கொத்துக்கார் வந்து இப்போ அங்கே தான் சொல்கிறேன், நான் கை தூக்குறேன் அப்படிங்கிறாரு. 1 லட்ச ரூபாய் கொடுக்குறப்போ இப்போவே மாப்பிள்ளை இப்போ சொல்லிடலாம், மாப்பிள்ளை சொல்லிடலாம். சரி சரி. அதனால் அனைவரும் எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலி, அதாவது இவ்வளோ ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறது இதில் நம்ம போட்டோ வச்சா நம்மளுக்கு ஒரு பெருமை, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. வந்ததுமே நம்ம முகத்தை பார்ப்பாங்க 4 பேர், பரவாயில்ல இவங்கெல்லாம் இத்தனை ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, இதுக்காக சிரமப்பட்டுருக்காங்க அப்படின்னு. அதனால் அந்த போட்டோவுக்கு 1 லட்சம் ரூபாயை வந்து நம்ம எல்லோரும் மனம் உணர்ந்து கொடுத்து இந்த ஏன்னா இருக்கிற 6 கோடி கடனை சீக்கிரம் அடைச்சி கொடுத்துடலாம் நாமளும் எல்லோரும். அப்போ தான் மண்டபம் நிர்வாகம் நல்லா நடக்கும். கேட்டுட்டு எனக்கு பேச வாய்க்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி மாதண்ணா, நன்றி மாதி அண்ணா. இவர்கிட்ட கொடுங்க, தலவாப்பாட்டுக்காரர் ராசண்ணங்கிட்ட. இதாம்ண்ணா ராசனா, இந்த அங்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேச விரும்பலை. ஆனால் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, பண கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி புலிவாலை பிடிச்சிட்டாங்க. அதை விட முடியாது, ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க அந்தளவுக்கு போடக்கூடாது. நான் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி பணம் எடுத்துகிட்டு வரல, ஆனால் இருந்தாலும் ஜிபேயில் இன்றைக்கி நான் பணம் கொடுத்துட்டு போகிறேன். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இதை கொடுங்க, அப்போ தான் முடியும். விரைவாக கொடுங்க. நம்ம கேட்டிருக்காங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு போவோம். அந்த செயற்குழு உறுப்பினர்லாம் வந்து நிற்கிற மாதிரிலாம் பண்ண வேண்டாங்க. கூடிய வரையில் கொடுங்க. நாள் கம்மியாக தான் இருக்குது, கூடிய வரையில் கொடுங்க. நான் இன்றைக்கே வந்து ஜிபேயில் பணம் கொடுத்துட்டு போகிறேன். நன்றி நன்றி நன்றி. நம்ம விநாயகர் கோயிலுக்கு சோமு வாங்க. சோமண்ணன் தான் வந்து அந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து நம்ம கதவை இலவசமாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு உங்கள் சார்பில் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். வேறு உறுப்பினர்கள் ஏதாவது கருத்து வைக்கணும்னா பையன் மைக் வச்சுருக்கான், வாங்கி பேசுங்க. இப்போ வந்து பட்ஜெட் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்கங்கிறது
நாங்கள் எதிர்பார்க்கறது இதுதான் 50,000 பத்தாது, 1,00,000 ரூபா வேண்டாம், 75,000 ரூபாய் எல்லாரும் கொடுத்தீங்கன்னா திருப்தியாக உங்களை 6-9க்கு திறப்பு விழாவுக்கு மட்டும் அழைக்கிறோம். இது எப்படின்னா அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு வாரம் வாரம் 25 லட்சம் 40 லட்சம் தேவைப்படுது. செயற்குழு உறுப்பினர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட் அந்தளவுக்கு போயிட்டுருக்குது. 70 நாள் கூட இல்லை இன்னும். அந்த பட்ஜெட்டை முடிச்சே ஆகணுங்கிற எண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அதை நிறுத்தினோம்னா ஆளுங்களை அப்படியே குறைச்சிருவாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்காரர் எல்லாமே ஃபால் சீலிங்லேருந்து ஒவ்வொரு செக்ஷனும் வாரம் பேமெண்ட் போயிட்டே இருந்ததுன்னா வேலை ஸ்பீடாக நடக்கும். சீனன் அசூரன்ஸ் அதே தான், வீக்லி பேமெண்ட் பண்ணீங்க ஆளை நான் முடிச்சு தரேன் அப்படின்றாரு. இதுக்கு எல்லாம் சம்மதமாக 75,000 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் இதை நிறைவேற்றி நம்ம மாந்தலை கட்ட முடியும் 6-9. அதை விரைவாக வாங்குறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு 100% வேணும். பண்டிகைலான்னா ஒரு கரகவசம் கொடுத்துருங்க, சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இது வேறு வழி இல்லை. உங்கள்கிட்ட அதை விட குறைச்சி வாங்கலாம் தான் பிளான் பண்ணோம். ஆனால் முடிக்க முடியாது. மறுபடியும் பெண்டிங் வச்சுக்கிட்டு மறுபடியும் உங்களை கேட்டால் நல்லா இருக்காது. அதனால் இந்த 75,000 ரூபாங்கிறது பழைய 1.5 லட்சம் கொடுத்தவங்க ப்ளஸ் 75, பழைய உறுப்பினர்கள் 1 ரூபா கொடுத்தவங்க மறுபடியும் 75, 1.75. இதுதான் இப்போது புதிய உறுப்பினர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக 150 + 75. அது இப்போ ஒரு புதிய உறுப்பினர்கள் ஏதாவது 1-2 சேர்ந்தாங்கன்னா இப்போ இருக்கிறது இன்றைக்கி வரையிலும் 694 பேர் தான் இருக்கிறோம். ஆமாம், 2.25 லட்ச ரூபா. அதான் புதிய உறுப்பினரை யாராவது வந்து சேரணும்னா 2.25 லட்ச ரூபாங்க. அப்போ தான் இந்த பட்ஜெட்டு கரெக்டாக வந்து சேருது. ஃபோட்டோ வைக்கிறதுனா 1 லட்சம் அண்ணன் சொல்லிட்டாரு, அதையே முடிவு பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் உங்கள் சார்பில் ஏதாவது டொனேஷன் யாராச்சும் தரமாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். அந்த ஊருக்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். வேறு கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், இல்லைனா கூட்டத்தை இறுதி பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கங்க. ஆனால் அந்த 250 பேர் 15,000 கொடுத்து ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க இல்லைங்க. இப்போ அவங்க வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன தொகை வைப்பீங்க? அது ஃபிக்ஸ் பண்ணலாங்க. இன்னும் அது என்கொயரி யாருமே கேட்கல. அதனால் அவங்களுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரலும் மண்டபத்துக்கு எல்லாமே 1 லட்சம் கொடுத்தவங்க 18லேயே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதே 1 லட்சம் வாங்க முடியாது அவங்ககிட்ட. இன்றைக்கி வரல 4 வருஷம் ஆகிப்போச்சு. 18 கொடுத்துருக்காங்க. 18, 6, 24 6 வருஷம் ஆகிப்போச்சு. மற்றவங்களாம் கொடுத்து அது ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அவங்க சேர விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ரேட்டு யாரும் இது வரல கேட்கல. வந்து கேட்டாங்கன்னா நம்ம செயற்குழுவில் நிர்வாகக்குழுவில் முடிவு பண்ணி ஒரு ரேட் சொல்லி பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா புதுசாக சேரம் 1.25 தர்றாங்க. அவங்களுக்கு அப்போ எவ்வளோ வாங்கலாங்கிறது கேட்குறேன். புதுசு 2.25 வேண்டாம் 1.25 வேண்டாங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடலாம், சேர்த்திக்கலாம். அவங்கள சேர்த்துறதுல எந்த மன கஷ்டம் ஆட்சேபனே கிடையாது. அவங்க என்றைக்கு வேணாலும் சேரலாம். ஆனால் மண்டபம் திறப்பு விழாவுக்கு முன்னாடி சேரணும். யார் அந்த மாதிரி சேர விருப்பம் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் தகவல் சொல்லிடுங்க. மண்டபம் திறப்பு விழாவுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தாங்கன்னா சேர்த்திக்கலாம். அது பிறகு இப்போ பாருங்கள், குமாரபலத்தில் 400 பேர் மெம்பர் லிஸ்ட் பண்ணி 10 வருஷம் ஆகுது. புதுசாக யார் பண்ணாலும் சேர்த்துறதில்ல. நாமளும் ஏன் நம்ம சேர்த்துவானே? நம்ம மண்ட வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஏன் அடிஷனலாக சேர்த்துவானே? இப்போது மண்ட வேலையே முடிஞ்சிச்சுன்னா நம்ம மறுபடியும் ஏன் அவங்கள போய் சேர்த்தணும்? மண்டபத்துக்கு தேவையானப்போ பணம் கொடுத்தாங்கன்னா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மண்டபம் வேலை முடிஞ்ச பிற்பாடு அவங்க பணத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் உங்கள் சார்பில் யார் இங்கே பழைய உறுப்பினர் 5-6 உறுப்பினர் இருந்தாலும் கூப்பிட சொல்லுங்கள். ஒரு 10 பேர் கேட்டால் கூட நம்ம நிர்வாகத்தில் முடிவு பண்ணி அவங்களுக்கு ரேட் கொடுத்துடலாம். ஃபீஸபிளாக கொடுக்கலாம். ரொம்ப அவங்க கட்ட முடியாத அமௌண்ட் இல்லை. இப்போ முடிவு பண்ணியாச்சு 1.25 2.25 ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லி பண்ணிடலாம். இல்லை, அதனால தான் நம்ம சந்தா வந்து 5,000 கொடுத்தவங்களுக்கு 1 லட்சம் வாங்கணும். புது உறுப்பினருக்கு அந்த 5,000க்கு 35,000 வட்டி போட்டு தான் 50 வாங்கணும். 50 + 150 1 ரூபா 150 வாங்கணும். அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தா சேர்த்தலாம். ஒரு ரேட் சொல்லிடலாங்க, நிர்வாகத்தில் முடிவு பண்ணி சொல்லிடுறோம். ஆனால் அடுத்ததுங்க, மண்டபம் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஃப்ரீ கொடுப்பீங்களா இல்லை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஃப்ரீ கொடுப்பீங்களா? அந்த ஃப்ரீ சமாச்சாரம் வந்து இப்போ நம்ம லோன் வாங்கியிருக்கோம்ல, இது கொஞ்சம் ஷார்ட் டைமாக எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு அப்புறம் அது ஃபாலோ பண்ணிக்கலாம். சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கு உண்டான ஸ்டெப் பண்ணிக்கலாம், அடுத்து பண்ணிக்கலாம். இப்போ எங்ககிட்ட வந்து உறுப்பினராக காசு வாங்கும்போது பார்த்திங்கன்னா 40,000 + 1 லட்சம் வாங்கினாங்க. அப்போ வந்து மண்டபம் கட்டும்போது பார்த்திங்கன்னா கட்ட முடிக்கும்போது ஒரு திருமணம் வந்து இலவசம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ 6 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எத்தனை வருஷம் அது ரீபேமெண்ட் ஆகும், எப்போ வந்து ஃப்ரீ பண்ணுவீங்க அப்படிங்கிற தகவல்? கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துட்டையுமே அதான் சொல்லியிருக்கோம். எல்லாமே நம்ம வந்து நாங்கள் அந்த 260 பேரும் பணம் கொடுப்பாங்க. பட்ஜெட் ஒரு 10 to 12 கோடியில் முடிச்சிடணும்னு பிளான் பண்ணி நம்ம கடன்லாம் வாங்க வேண்டி இருக்காதுன்னு எஸ்டிமேட்டில் தான் நம்ம நிர்வாகிகள் எல்லாமே தான் சொல்லணும். ஈசி மெம்பர் எல்லாமே எல்லாத்துட்டையுமே தான் சொல்லியிருக்கோம்.
ஒரு இலவசம் கொடுத்துடலாம் பிளான் பண்ணி, ஏன்னா அந்த மண்டபத்தை வருமானத்தை வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எல்லாத்துக்கும் கொடுத்தா மக்களுக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஒன்று வந்து பட்ஜெட் எகிரிச்சு, ரெண்டாவது அந்த ஒரு 260 பேர் வரல. இது ரெண்டனுடைய மைனஸ் இருக்கிறதுனால மண்டப திறப்புலா முடிச்சுட்டு அந்த லோன் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ முடிச்சுட்டு நம்ம வருஷம் மீட் பண்ண போகிறோம். இடையில பேசிக்கலாங்க, அது சம்மந்தமாக பின்னாடி பேசிக்கலாம். எப்படியா இருந்தாலும் வருஷம் நம்ம மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். அது சம்மந்தமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, நம்ம மண்டபம் புக்கிங் எவ்வளோ இருக்குதோ சீக்கிரம் கடனை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். அது சம்மந்தம் என்ன பார்க்கலாம், அடுத்து அதை பேசிக்கலாம். இப்போ நம்ம உறுப்பினர்களுக்கு அவங்க குடும்பத்திலேயே திருமணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அதை எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் ஆனால் இப்போ வந்து இந்த இலவசம் கொடுக்கும்போதே சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாமே குழந்தைங்க தான் இருக்காங்க, கல்யாணமே எங்களுக்கு வராது, நாங்கள் யாருக்கு இந்த இலவசம் கொடுக்குறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போவே என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு இல்லைன்னா டோக்கன் கொடுத்துருவோம், நீங்கள் யாருக்காச்சும் புக் பண்ணி கூட நீங்கள் இலவசமாக அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதே மெத்தட் தான் இப்போதைக்கு ஃபேமிலியில் நடந்தாலும் திருமணம், வெளியில் டோக்கன் கொடுத்து பண்ணாலும் சரி, நம்ம ஒரு 3 வருஷம் பொறுங்க. அப்புறம் மண்டப திறப்புலாவை வந்து இப்போ நோக்கி போகிறது ஒரே காரணம், 6ஆம் தேதி மண்டப திறப்புலா பண்ணுற மைண்ட் செட் மட்டும் எடுத்துக்கங்க. எல்லோரும் தயவுசெய்து அந்த இலவசம் மற்ற எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. நம்ம பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு மண்டபத்தை முடித்து திறப்புலா பண்ணலாம், அடுத்து ரெகுலராக சந்திக்க போகிறோம், அப்புறம் பேசிக்கலாங்க, அந்த மாதிரி பேசிக்கலாம். ஆமாங்க, எல்லோரும் இந்த மண்டபம் நம்ம 700 பேர்த்துக்கு தான். அடுத்து நீங்கள் வந்து கருத்துக்களை எப்போ சொன்னீங்கனாலும் அதை ஏற்றுக்கலாம். யாருக்கும் நம்ம வெளியில் வந்து அவங்களுக்கு அதை பண்ணல எங்களுக்கு பண்ணலைங்கிற பிரச்சனை, நம்ம 700 பேர் தான் இதுக்கு உரிமையாளர்கள் எப்போவுமே. அதனால் என்றைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து எடுக்கிறோமோ அது பிரகாரம் போய்க்கலாம், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க.